தமிழ் சினிமாவில் இருந்து இசை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து தனித்தியங்க ஆரம்பித்துள்ளது. தற்பொழுது தனி இசை ஆல்பங்கள் அதிக அளவில் வெளியாகி அதன் கலைஞர்கள் அதிக கவனம் பெற்று வருகின்றனர். அந்த வகையில் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளார் இளம் இசை கலைஞரான சாய் அபியங்கர். அவர் உருவாக்கிய கட்சி சேரம் மற்றும் ஆசைகள் கூட ஆகிய பாடல்கள் மில்லியன் கணக்கில் வியூஸ்களை பெற்று இளைஞர்கள் மத்தியில் சென்சேஷன் ஹிட் ஆகியுள்ளன. இதனையடுத்து இவர் லோகேஷ் கனகராஜ் கதை மற்றும் தயாரிப்பில் உருவாகும் பென்ஸ் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகியுள்ளார். அடுத்து சமீபத்தில் சூர்யா 45 படத்துக்கும் அவர் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகியுள்ளார். அடுத்தடுத்து 2 பெரிய படங்களில் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகியுள்ள இவர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது. இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி பாடல்களான திப்பு மற்றும் ஹரிணி ஆகியோரின் மகன் என்பது பலரும் அறியாத ஒன்று. அவர்கள் இருவரும் பாடகர்கள் என்பதால் சிறு வயது முதலே அபியங்கருக்கு இசை சொல்லிக் கொடுத்து மிக இளம் வயதிலே இசையமைப்பாளராகும் அளவுக்கு உருவாகியுள்ளார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.